ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஏபியிலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். அதாவது கூட்டுத்தொடர். ஃபைண்ட் த 12th term ஆஃப் லாஸ்ட் டேர்ம் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஸேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. லாஸ்ட் உறுப்பு என்ன? -100. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி சம்ஸுக்கு ஃபார்முலா இருக்குது. TN = A + n - 1 × Dன்னு வரும். ஓகேங்களா? நீங்கள் ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அதனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சம்ஸுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபார்முலா கூட தேவையில்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, -100, அடுத்து என்ன வரும், -98, அப்புறம் 96, அதுக்கப்புறம் 94, 92. ஏன்னா 2 தானே ஆட் ஆகுது. அப்போ 2 கழிச்சுக்கிட்டே வருமா? 92, 90, 88, அதுக்கப்புறம் 86, 84, 82, 80 பாருங்கள். அதுக்கப்புறம் 80, 78, 76 வருமா? இப்போ 100 வந்து ஃபஸ்ட்டு டைம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்போ 12வது டேர்ம் என்ன இருக்குது? 78. என்ன 78? -78. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எழுதியே போட்டுருங்க. ஒரு வித்தின் த 2 minutesலேயே இந்த மாதிரி சம்ஸ்லாம் நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? நீங்கள் ஃபார்முலா வச்சு போடுறதா இருந்தாலும் போடலாம். நம்ம இதை வந்து எண்ணுக்கு பதில் 12 கொடுக்கணும். அந்த டேர்ம் இந்த ரிவர்ஸ் பண்ணி எழுதணும் லாஸ்ட்லேருந்து. நீங்கள் அதனால் அது கொஞ்சம் டெக்னிக்கலாக போனோன்னா எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நம்மளுக்கு மார்க் இல்லை. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆன்சருக்கு தான் மார்க்கு. நம்மளுக்கு ஆன்சர் வந்தால் போதும். இந்த மாதிரி சம்மில் டக்குன்னு இந்த மாதிரி எழுதிட்டு போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் தனியாக அதுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ.